உன் வாழ்க்கையை கெடுப்பது உன் எதிரி இல்லை, தினமும் நீ வீணாக்கும் நேரம்தான். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லாக பாருங்க. ஏன்னா நீ இழந்து கொண்டிருப்பது பணம் இல்லை, உன்னுடைய நேரம். ஒரு நாளில் 24 மணி நேரம் இருக்கிறது. ஆனால் ஏன் சிலர் மட்டும் வெற்றி பெறுகிறார்கள் தெரியுமா? இன்று நீ வீணாக்கும் 1 மணி நேரம் நாளை நீ வருத்தப்படும் ஒரு காரணமாக மாறலாம். நேரம் உனக்காக காத்திருக்காது. நீ நின்றாலும் அது ஓடிக்கொண்டே இருக்கும். நேரத்தை கொல்லாதே, ஏன்னா கடைசியில் நேரம்தான் உன் கனவுகளை கொன்றுவிடும். நேரம் ஒரு பொக்கிஷம். அதை இழந்த பிறகுதான் அதன் மதிப்பு புரியும். இன்று நீ வீணாக்கும் நேரம் நாளை நீ தேடும் வாய்ப்பாக இருக்கலாம். கடிகாரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, உன் கனவும் அதனுடன் ஓட வேண்டும். நேரத்தை மதிக்காதவன் தனது எதிர்காலத்தையே மதிக்கவில்லை என்று அர்த்தம். சோம்பேறித்தனம் சில நிமிட சுகத்தை தரும், ஆனால் பல வருட வேதனையை தரும். சிறிய நேரங்களை சரியாக பயன்படுத்துபவர்கள்தான் பெரிய வெற்றிகளை அடைகிறார்கள். நேரத்தை கொன்றுவிடாதே, அதுதான் உன் வாழ்க்கையை உருவாக்கும் ஒரே சொத்து. வாய்ப்புகள் கதவை தட்டும், ஆனால் நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. இன்று நீ தொடங்காததை நாளை முடிக்க முடியாது. உன் கனவுகளை நிறைவேற்ற விரும்பினால் முதலில் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள். பணம் இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம், ஆனால் நேரம் இழந்தால் ஒருபோதும் சம்பாதிக்க முடியாது. போனது போனதுதான். நேரம் உன்னிடம் அனுமதி கேட்காது, அது ஓடிக்கொண்டே இருக்கும். இன்று வீணான 1 மணி நேரம் நாளைய ஒரு வாய்ப்பை பறித்துவிடும். உன் கனவுகளை கொல்வது தோல்வியல்ல, தள்ளி போடும் பழக்கம். நேரத்தை இழப்பது வாழ்க்கையின் ஒரு பகுதியை இழப்பது. சோம்பேறித்தனம் ஒரு சுகமல்ல, எதிர்காலத்தின் சுமை. வெற்றியை விரும்புகிறாயா? முதலில் நேரத்தை மதிக்க ஆரம்பி. உன் கடிகாரம் ஓடுகிறது, உன் இலக்கு எங்கே இருக்கிறது? நேரத்தை வீணாக்கும் பழக்கம் ஏழ்மையை விட ஆபத்தானது. காரணங்கள் அதிகமாக இருக்கும் இடத்தில் முன்னேற்றம் குறைவாக இருக்கும். வாழ்க்கை மாற வேண்டுமென்றால் நேர பயன்பாடு மாற வேண்டும். இன்று செய்யாத வேலை நாளை இரட்டிப்பு சுமையாக திரும்பும். நேரம் குறைவாக இல்லை, வீணாக்குவது அதிகமாக இருக்கிறது. உழைப்பை தள்ளி போடுவது வெற்றியை தள்ளி போடுவதாகும். நேரத்தை மதிப்பவன் தனது கனவுகளை மதிக்கிறான். இழந்த பணத்தை தேடலாம், இழந்த நேரத்தை தேட முடியாது. சிறிய நேர விரயங்கள் தான் பெரிய தோல்விகளை உருவாக்குகின்றன. நேரத்தை காப்பாற்றுவது வாழ்க்கையை காப்பாற்றுவது. ஒவ்வொரு நிமிடமும் ஒரு வாய்ப்பு, அதை வீணாக்காதே. காத்திருப்பதால் எதுவும் மாறாது, செயல்படுவதால் மட்டுமே மாறும். உன் எதிர்காலம் உன் நேர நிர்வாகத்தின் பிரதிபலிப்பு. நேரத்தை வீணாக்கும் மனிதன் தனது திறமையை வீணாக்குகிறான். கனவுகள் தூங்கும்போது வருவதில்லை, உழைக்கும்போது நனவாகின்றன. நேரம் என்பது வாழ்க்கையின் நாணயம். உன் இலக்கை அடைய தடையாக இருப்பது நேரமல்ல, அலட்சியம். வெற்றிக்கு அருகில் இருப்பவர்கள் நேரத்தை மதிப்பவர்கள். நாளை என்ற வார்த்தை பல கனவுகளை புதைத்திருக்கிறது. ஒரு நாள் மாற்றும் என்று காத்திருக்காதே, இன்று மாற்று. நேரம் ஒரு ஆசிரியர், ஆனால் அது யாருக்காகவும் நிற்காது. உழைப்பை விட நேர விரயம்தான் அதிக இழப்பை தருகிறது. வாழ்க்கையை உயர்த்த விரும்பினால் நேரத்தை உயர்வாக பயன்படுத்து. நேரம் போகிறது என்று கவலைப்படாதே, நீ என்ன செய்கிறாய் என்று கவலைப்படு. ஒவ்வொரு நாளும் ஒரு பரிசு, அதை வீணாக்காதே. உன் வெற்றியின் விதை உன் தினசரி பழக்கங்களில் உள்ளது. தாமதம் என்பது வாய்ப்பின் எதிரி. இன்று உழைக்காதவன் நாளை குறை சொல்லுவான். நேரத்தை மதிக்காதவன் வாழ்க்கையையும் மதிக்க மாட்டான். 1 நிமிட முடிவு ஒரு வாழ்க்கையை மாற்றும். உன் எதிர்காலத்தை உருவாக்குவது உன் தற்போதைய நேர பயன்பாடு. வெற்றிக்கு குறுக்கு வழி இல்லை, ஆனால் நேர விரயத்திற்கு பல வழிகள் உள்ளன. நேரம் ஓடிக்கொண்டிருக்கிறது, கனவுகள் காத்திருக்கவில்லை. வாழ்க்கையின் மிகப்பெரிய திருடன் தள்ளிப்போடும் பழக்கம். நீ வீணாக்கும் நேரத்தை வேறொருவர் வெற்றியாக மாற்றிக்கொண்டிருக்கிறார். இன்று செய்யும் சிறிய முயற்சி நாளை பெரிய மாற்றம். நேரம் இல்லை என்று சொல்வது முன்னுரிமை இல்லை என்று சொல்வதற்கு சமம். உன் நேரம் எங்கே செல்கிறது என்று பார், உன் வாழ்க்கை எங்கே செல்கிறது என்று தெரியும். நேரத்தை கட்டுப்படுத்துபவன் தனது வாழ்க்கையை கட்டுப்படுத்துகிறான். சும்மா இருப்பது ஓய்வு அல்ல, இலக்கை மறப்பது. நேரத்தை முதலீடு செய், வெற்றி வட்டியாக வரும். இன்றைய ஒவ்வொரு நிமிடமும் நாளைய வாழ்க்கையை வடிவமைக்கிறது. நேரத்தை வீணாக்காதே, ஏனென்றால் வாழ்க்கை நீளமாக இல்லை, ஆனால் நேர விரயம் அதை இன்னும் குறைக்கிறது. இன்று நீ வீணாக்கும் நேரம் நேரமல்ல, திரும்ப கிடைக்காத வாழ்க்கை.
நேரத்தை மதிக்காதவன் தனது எதிர்காலத்தையே மதிக்கவில்லை. உன் கனவுகளை தள்ளி போடும் இந்த தாமதம் ஒரு காரணமல்ல, உன் வெற்றிக்கான தடைக்கல். கடிகாரம் ஓடிக்கொண்டே இருக்கிறது, உன் கனவும் அதனுடன் ஓட வேண்டும். நேரத்தை வீணாக்கும் ஒவ்வொரு நிமிடமும் உன் வெற்றியிலிருந்து ஒரு அடி தூரம். சோம்பேறித்தனம் ஒரு பழக்கமல்ல, கனவுகளை அழிக்கும் அமைதியான எதிரி. இன்று தொடங்காததை நாளை முடிக்க முடியாது. உன் வாழ்க்கையை பின்னுக்கு இழுக்கும் இந்த நேர விரயம் பொழுதுபோக்கு அல்ல, மெதுவான அழிவு. நேரம் யாருக்காகவும் காத்திருக்காது. உன் எதிர்காலத்தை திருடும் இந்த பழக்கமும் பழக்கமல்ல, உன் கனவுகளின் எதிரி. வெற்றி பெற வேண்டுமென்றால் முதலில் நேரத்தை மதிக்க கற்றுக்கொள். 1 மணி நேர அலட்சியம் 1 வருட வருத்தமாக மாறலாம். நேரத்தை கொன்று விடாதே, அதுதான் உன் வாழ்க்கையை உருவாக்கும் சொத்து. இன்று வீணாக்கிய நேரம் நாளை தேடும் வாய்ப்பாக இருக்கலாம். காரணங்கள் சொல்லும் பழக்கம் முன்னேற்றத்தை தள்ளி போடும். சிறிய தாமதங்கள் தான் பெரிய தோல்விகளின் ஆரம்பம். நேரத்தை அலட்சியப்படுத்தும் இந்த பழக்கம் முன்னேற்றத்தை கெடுக்கும் விஷம். இழந்த நேரம் திரும்ப வராது. நேரம் போன பிறகு வருத்தப்படுவதால் பயனில்லை. உழைப்பதற்கு சரியான நேரம் இன்றுதான். கனவுகள் பெரியதாக இருந்தால் நேர விரயம் சிறியதாக இருக்க வேண்டும். ஒவ்வொரு நிமிடமும் உன் எதிர்காலத்தை எழுதுகிறது. நேரத்தை மதிக்கும் மனிதனை வெற்றி மதிக்கும். சும்மா இருப்பது ஓய்வு அல்ல, சில நேரங்களில் அது பின்னடைவு. நேரம் ஒரு பொக்கிஷம், அதை இழந்த பிறகுதான் மதிப்பு தெரியும். உன் இலக்கை மறக்க வைக்கும் எதுவும் உனக்கு தேவையில்லை. வாழ்க்கையை மாற்ற ஒரு நாள் போதும், ஆனால் அந்த நாள் இன்றாக இருக்க வேண்டும். நேரத்தை வீணாக்குவது வாழ்க்கையை வீணாக்குவதே. கனவுகளுக்கு காத்திருக்கும் நேரம் இல்லை. ஒவ்வொரு நாளும் ஒரு புதிய வாய்ப்பு. இன்று நீ செய்யும் செயல்தான் நாளைய அடையாளம். வெற்றியாளர்கள் நேரத்தை தேடுவதில்லை, உருவாக்குகிறார்கள். தள்ளி போடுவது ஒரு பழக்கமல்ல, வெற்றியின் திருடன். நேரம் குறைவில்லை, கவனம்தான் குறைவு. உன் எதிர்காலம் என்று எடுக்கும் முடிவில் இருக்கிறது. சோம்பேறித்தனம் சில நிமிட சுகம், பல வருட வேதனை. நேரத்தை வீணாக்கும் மனிதன் வாய்ப்புகளை இழக்கிறான். முயற்சி தொடங்கும் இடத்தில் மாற்றம் தொடங்குகிறது. இன்றைய உழைப்பு நாளைய நிம்மதி. நேரத்தை பாதுகாப்பது கனவுகளை பாதுகாப்பது. ஒரு நிமிடம் கூட அலட்சியப்படுத்தாதே. வாழ்க்கையின் மிகப்பெரிய செலவு வீணான நேரம். உன்னை முன்னேற்றாத விஷயங்களில் நேரம் செலவிடாதே. வெற்றிக்கான முதலீடு நேரம். நேரம் ஓடுகிறது. கேள்வி என்னவென்றால், நீ ஓடுகிறாயா? இன்று வீணாகும் நேரம் நாளை வருத்தமாக பேசும். உன் கனவுகளை காப்பாற்ற வேண்டுமென்றால் நேரத்தை காப்பாற்று. நேரத்தை மதிப்பவன் தனது வாழ்க்கையை உயர்த்துகிறான். பணத்தை இழந்தால் மீண்டும் சம்பாதிக்கலாம். நேரத்தை இழந்தால் அது முடியாது. நேரத்தை வீணாக்காதே, ஏனென்றால் உன் வாழ்க்கை உருவாகி இருப்பது அந்த நேரத்தால் தான். என்னோட சிந்தனை பிடிச்சிருந்தா லைக் பண்ணி, ஷேர் பண்ணி, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். என்னோட சேனலையும் சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.